Hi students, நாம் இப்போ chapter 2 numbers and sequencesல progress check பார்க்க போறாங்க. page number 53ல இருக்கிறது. question என்னன்னா, the nth term of the sequence 0, 2, 6, 12, 20 can be expressed as dash. இதுதாங்க question. ஓகேங்களா? ஸோ இப்போ nth term எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமாங்க? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா இதில் T1 T2 T3ன்னு எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ என்னோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா T1ஓட வேல்யூ வந்து 0. என்னோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா T2ஓட வேல்யூ வந்து 2. ஓகேங்களா? என்னோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா T3ஓட வேல்யூ வந்து 6. என்னோட வேல்யூ 4 இருந்துச்சுன்னா T4 ஓட வேல்யூ வந்து 12. என்னோட வேல்யூ 5 இருந்துச்சுன்னா T5 ஓட வேல்யூ வந்து 20. ஸோ இப்போ அது அதே மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா Tn ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் ஜென்ரல் வேல்யூ இந்த சீக்வன்ஸ்க்கு எப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா T1 வந்து 0. ஸோ இப்போ n-1 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ என்னோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 - 1 0. ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. திருப்பி இப்போ என்னோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா இங்கே 2 - 1 வந்து உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு 2 கிடைக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா திருப்பி என்னோட மல்டிப்ளை பண்ணலாம். n × n - 1. இப்போ பாருங்க என்னோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 × 2 - 1. ஸோ 2 × 2 - 1ங்கும் போது 2 × 1 2. இப்போ என்னோட வேல்யூ 1 இருந்தாலும் 1 × 1 - 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு 0 தான். இப்போ என்னோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா 3 × 3 - 1 தட் இஸ் 3 × 2 6 6. ஓகேங்களா? என்னோட வேல்யூ 4 இருந்துச்சுன்னா 4 × 4 - 1 தட் இஸ் 4 × 3 12. ஸோ என்னோட வேல்யூ 5 இருந்துச்சுன்னா 5 × 5 - 1 4. ஸோ 5 × 4 20. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட வேல்யூ 6 இருந்துச்சுன்னா T6ஓட வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்குங்க? 6 × 6 - 1. ஸோ 6 × 5 30. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் டேர்ம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த டேர்ம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Tn உங்களுக்கு என்னதுங்க? n × n - 1. That's all. So answer is nth term. So nth term of the sequence is n × n - 1. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.